அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சைச்செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, நம் கொடி போல படர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ள வேண்டும். அவர் இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை. அவர் இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை. அவர் இல்லாமல் நமக்கு விடுதலை இல்லை. அவர் இல்லாமல் நித்திய வாழ்வு இல்லை. அவர் இல்லாமல் நமக்கு நிம்மதி இல்லை. ஆகவே நமக்கு எல்லாம் கொடுத்து விட்டார். சிறு மனத்தின் படியும் அவர் எல்லாம் கொடுத்து விட்டார். அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். நம் நிம்மதியை, சந்தோஷத்தை பணத்தால் பெற முடியாது. அந்த இயேசு கிறிஸ்து இலவசமாய் நமக்கு கொடுத்து விட்டார். அந்த இலவசமாய் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, கிருபையை, வல்லமையை நாம் அனைவருக்கும் சொல்ல வேண்டும். இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே அவர் வருகை வந்து போய்விடும். அப்போது நாம் கைவிடப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது. ஆகையால் நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நம்முடைய வார்த்தை, நம்முடைய வசனத்தில் தகப்பன் நிலைத்திருந்த தகப்பனே, நாங்கள் கனி கொடுக்கிற மரமாக தகப்பன் நம்முடைய நித்திய வாழ்வுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தகப்பனை தகுதிப்படுத்துங்க ராஜா. பெரிய கனம் மகிமையாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செத்துக்கிறேன். மீட்பர் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன். என் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென்.